எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டே சொல்லிட்டாங்க, பிழைக்க முடியாது, ஹார்ட் கம்ப்ளீட்டா டேமேஜ், இறந்துருவான்னு. அவங்களால முடிந்ததை செய்யறாங்க, அவ்வளவுதான். ஆனா இயேசு என்னை தேடி வந்தார், என்னை தொட்டு குணமாக்கிட்டார். என் கால்கள்ல நடக்க முடியாம படுத்த படுக்கையா இருந்தேன், காலை தொட்டு குணமாக்கிட்டார். என் இருதயத்துல ஆத்துமால பாவம் என்கிற வியாதி இருந்தது, அதை மாத்திட்டார். பயம் கலக்கம் என்கிற நோய் இருந்தது, என் ஆவியில அதை மாத்திட்டார். எல்லாத்தையுமே மாத்தி ஒரு முழு சந்தோஷம் ஆரோக்கியமா வைத்திருக்கிறார். இதுதான் இயேசு. அந்த இயேசு சொல்கிறார், சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன். நீங்க விசுவாசித்து இன்றைக்கு எந்த வியாதியிலிருந்து விடுதலை வேணும் அதை குறிப்பா சொல்லி ஜெபிக்கணும். என் சரீரத்துல இந்த வியாதி, என் மனதுல இந்த கவலை, என் ஆவில இந்த பயம் எனக்கு நீக்கி குணமாக்குங்கன்னு கேட்டா இப்போ அந்த சுகத்தை பெறலாம். ஏன்னா இயேசு சகல நோய்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு நிமிட ஜெபத்துல இப்ப நீங்க சுகம் பெறுவீங்க. விசுவாசத்தோட வியாதியில இடத்துல கை வைங்க, அல்ல இருதயத்துல கை வைங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும். இயேசுவே என் நோயை விலக்கி போடும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் இந்த மகள் சுகம் அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த மகன் சுகம் அடையட்டும். சகல வியாதிகளும் இவர்களை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில்.